விடுதலைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த விடுதலைங்கிற படத்தில் வந்து நான் ஒரு 2 பாட்டு எழுதியிருக்கேன். அதில் பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு ஒரு பாட்டு அதில் இருக்குது. அந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை பற்றி சொல்ல வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்த அந்த விடுதலை 2ஆம் பாகத்தில் 2 பாட்டு இருக்குது. அந்த பாட்டு வந்து குறிப்பாக வந்து வழக்கமான ஒரு புரட்சிகர பாட்டு மாதிரி இல்லாமல் இப்போக்கு இருக்கக்கூடிய நவீன இளைஞர்கள் பாடுவது மாதிரியான ஒரு மலேசிய ரேப் வகையில் அந்த பாட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இசைஞானிகிட்ட சொல்லி அவர் அதே மாதிரி இசையமைச்சார். அதுக்கப்புறம் அதை பாடுறதுக்கு யோகி பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலேசிய ரேப்பர், ரொம்ப பிரமாதமான ஆள், எங்கேயும் எப்போதும் அப்படிங்கிற ஒரு பாட்டில் நிறைய ரேப்பர் பண்ணியிருக்காரு. அதை விட ஆடுகளத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்குது, வாழ்க்கை ஒரு போர்க்களம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாழ்க்கை ஒரு போர்க்களம் பாட்டு எழுதினதே ஒரு தனி கதையாக சொல்லலாம். அது ஒரு மணி நேரம் போயிடும். அதனால் அதை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். அது முதல்ல வந்து அந்த வாழ்க்கை ஒரு போர்க்களம் அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து தமிழில் இருக்கிற வகை இருக்கு இல்லையா, ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, யாப்பு வடிவம் இருக்கு இல்லையா, அந்த வடிவத்தில் அவருக்கு பாட தெரியாது, எழுத தெரியாது. அவர் இங்கிலீஷில் தான் ரேப் பண்ணுவார். அவர் இங்கிலீஷில் வந்து வேகமாக சந்தங்களை கொடுக்க நம்ம தமிழில் எழுதணும். ஆனால் அவருக்கு உடனடியாக பாட்டு வராது, என்னைக்கு வரும்னு தெரியாது. ஒரு 15 நாள் டெய்லி காலையில் சாயங்காலம் அவர் பார்த்தா நாளைக்கு பண்ணுவோம், இன்னைக்கு பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம்னு அவர் பண்ணிகிட்டே இருக்கிறார். அப்புறம் ஒரு நாள் வந்து அவர் போட்டார். உடனே அவர் சந்தம் போட்ட உடனே ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பாட்டை நான் எழுதிட்டேன். அவர் உடனே கேட்டார், 15 நாளாக நான் போட முடியாத ஒரு சந்தத்தை வந்து நீங்கள் எப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் எழுதிட்டீங்க அப்படின்னு கேட்டார். தமிழில் யாப்புன்னு ஒன்று இருக்குது, அது எனக்கு தெரியும், அதனால எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். அப்படியா, தமிழ் இஸ் கிரேட். அவர் வந்து மலேசிய தமிழர் தான். தமிழ் இஸ் ரியலி கிரேட் லாங்குவேஜ் அப்படின்னாரு. ஆமாங்க, உண்மையிலே அது பெரிய மொழி தான், அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 15 நாள் கழிச்சு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி அந்த ஆடுகளத்தில் அவரோட எனக்கு ரொம்ப நெருங்கிய பரிச்சயம் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ வந்து விடுதலை படத்தை பாடுறதுக்காக வர்றார். அவர் பாடிட்டு போயிட்டாரு. அந்த பாட்டு வெளிவந்தது. அந்த பாட்டு அந்த திரைப்படம் வந்த நேரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அந்த திரைப்படத்தில் அந்த பாட்டு பாடினது, அந்த பாட்டோட சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அந்த சேனலில் வந்து என்னை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சார், இந்த பாட்டு வந்து பாடியிருக்காருல்ல சார், அவரை வந்து நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறோம், அடுத்தது நீங்கள் எழுதுனதுனால உங்களை நாங்கள் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் சார், அதனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகி பி என்ன இன்டர்வியூ கொடுத்தாரு அதை எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னேன். அதை எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அதில் வந்து அவர் நிறைய கேள்விகள் இவங்க கேட்டாங்க. எப்படி சார் நீங்கள் வந்து பாட்டு பாட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுகிட்டே வந்துட்டு, அடுத்து அந்த பையன், அந்த கேள்வி கேட்ட பையன் வந்து ஒரு கேட்குறான், அப்புறம் நீங்கள் வந்து யுகபாரதி மேம் கூட சேர்ந்து பணியாற்றும் போது மேம் இந்த பாட்டை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டான். யுகபாரதி மேம், அவன் யுகபாரதி வந்தோடனே ஏதோ ஒரு பெண் பேர் மாதிரி அவனுக்கு பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பாரதிங்கிறத பெண்ணுக்கும் பொருந்தலாம்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கேள்வி கேட்ட பையனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். நான் 2500 பாட்டு எழுதியிருக்கிறேன். எங்கேயாவது என் பேரை அவன் கிராஸ் பண்ணவே இல்லையே. அப்படி ஒரு தலைமுறையை ஒருத்தன் உருவாகி சேனலில் வந்து கேள்வி கேட்குற இடத்துக்கு வந்துட்டான் அவன். அந்த சேனல் பேரையும் நான் சொல்லுறேன், SS மியூசிக். அது அந்த மியூசிக் மட்டும் இல்லை, எல்லா மியூசிக்லேயும் கேள்வி கேட்குறவங்க இப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது. நான் கிட்டத்தட்ட ஒரு 30 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இந்த 30 புத்தகத்தில் ஒரு தடவை கூட அந்த பேரை கிராஸ் பண்ணாமல் இருந்திருக்கிறான். ரேடியோவில் ஒரு தடவை கூட கேட்காம இருந்திருக்கிறான். எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகி அப்புறமா அந்த சேனலுக்கு எனக்கிட்ட இன்டர்வியூ கேட்டாங்கல்ல, அவங்க திருப்பி, சார் எப்போ சார் டேட் தெரியுங்க அப்படின்னு. நான் எப்போ மேம் ஆகிறனோ அப்போ இன்டர்வியூ கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நான் இன்டர்வியூ கொடுக்கல. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பாடல்னா ஒரு பாடலுக்கு பின்னாடி இப்படியெல்லாம் கதைகள் இருக்குது. நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க, யுகபாரதி எல்லாருக்குமே தெரிஞ்சவர், ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வந்து பத்மா வந்து தொகுப்புரையெல்லாம் கொடுக்குறாங்கனாக்க இவர் ரொம்ப பிரபலமாயிட்டார் போல இருக்குன்னு. நம்ம பிரபலமே ஆகலைங்கிறது தம்பி கேட்ட இன்டர்வியூலேயே யுகபாரதி மேமை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இந்த மேமை மட்டும் எடிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை மட்டும் எடிட் பண்ணிட்டானுங்க. ஓகே, இப்போ என்னன்னா நம்ம மேமாக வாய்ப்பு கிடையாது, அதனால இவர் மேலே இருந்தால் தான் இன்டர்வியூ கொடுப்பாருங்கிறதுக்காக அதை மட்டும் எடிட் பண்ணிட்டு திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. நான் கொடுக்குறேன்னா இல்லையாங்கிறத அப்புறம் விட்டுருவோம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு செய்திக்கு பின்னால், ஒரு சம்பவத்திற்கு பின்னால் இப்படி நிறைய சம்பவங்கள் அப்படி தனித்தனிப்பட்ட முறையில் இருக்குது.